வணக்கம். மருதாணியின் தாவரவியல் பெயர் லாசோனியா இனோர்மிஸ் அப்படிங்கிறது. இதற்கு மருத்தொன்றி, அழவனம் அப்படின்னு பலவேறு பெயர்களும் உண்டு. சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் பல ஆண்டுகளாக மருதாணி ஒரு மருத்துவ பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருது. உள்ளுக்குள் எடுத்துக்கொள்ளாமல் வெளிமருந்தாக மட்டும் மருதாணி பயன்படுத்தப்படுது. இது உடலின் சூட்டை குறைத்து குளிர்ச்சியை உண்டாக்குது. உடல் சூடு பொதுவாக 2 வகைப்படும். சிறுநீர் கழிக்கும் போது தோன்றும் எரிச்சல் மற்றும் கண் எரிச்சல் போன்றவை ஏற்பட்டால் அது சாதாரண சூடு. அதுவே உடம்புல நீண்ட நாட்கள் சூடாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது மேகச்சூடுன்னு சொல்லுவாங்க. அதன் அறிகுறிகள் பெண்களுக்கு ஏற்படுற வெள்ளைப்படுதல். இதுவே தொடரும் போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் போன்றவை ஏற்பட காரணமாகுது. மருதாணி இந்த 2 சூட்டையும் சரி செய்ய வல்லது. உடலை குளிர்ச்சியுடன் வச்சுக்க உதவுது. உள்ளங்கையில் மருதாணி வைக்கிறது அழகுக்கு மட்டும் கிடையாது. உள்ளங்கையில் நரம்புகளின் முடிவுகள், சிறிய இரத்த நாளங்கள் அதிக அளவில் இருக்கு. இந்த பகுதியில் மருதாணி இடும்போது அந்த குளிர்ச்சி உடல் முழுவதுமே பரவுது. இந்த மருதாணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிருமி நாசினி. இதை அரைச்சு கைகளில் பூச நகைச்சுத்தி வராது. கண்ணுக்கு புலப்படாத கிருமிகளை அழிக்க வல்லது. புண்ணை ஆற்றவும் நல்லது. அதே மாதிரி மருதாணி இலைகளை அரைத்து கைகளுக்கு வைத்து வர உடல் வெப்பம் தணியும். கைகளுக்கு அடிக்கடி மருதாணி போட்டு வர மனநோய் ஏற்படுவது குறையும். அம்மை நோய் தாக்குதலுக்கு உள்ளாகும் போது சிலருக்கு கண்களுக்குள்ளும் வந்துடும். அந்த மாதிரி வரும்போது மருதாணி அரைத்து கண்களின் இமைகளில் வச்சு கட்டுவாங்க. இதனால் கண்களில் இருக்கிற வைரஸ் கிருமிகளின் தாக்கம் குறையும். மருதாணி அரைத்து கால்களின் பாதங்களில் தடவி வர பித்த வெடிப்பு குணமாகும். சிலர் ஆரம்ப கட்ட நரைமுடிக்கு தலைகளில் தேய்த்து வருவதும் உண்டு. மருதாணி இலையை வெந்தயம், புளி கலந்த நீரில் அரைச்சு தலைமுடியில் பூசி 1 மணி நேரம் ஊற வச்சு வாரம் 2 முறை குளிச்சுட்டு வந்தோம்னா இளநரை மறையும். உள்ளங்காலில் ஆணி ஏற்பட்டிருந்துச்சுன்னா மருதாணி இலையுடன் கொஞ்சம் வசம்பு, மஞ்சள், கற்பூரம் சேர்த்து அரைத்து ஆணி இருக்கிற இடத்துல தொடர்ந்து கட்டி வர 1 வாரத்தில் அது குணமாகும். கால் எரிச்சல் குறையணும் அப்படின்னா மருதாணி இலையை அப்படியே அரைத்து பூசலாம். கரும்படை, வண்ணான்படை கால் இடுக்கிலும் இடுப்பிலும் கழுத்து கையிடுக்கிலும் வரும். இதற்கு 1 பிடி மருதாணி இலையுடன் 5 கிராம் 501 பார் கதர் சோப்பு வச்சு அரைச்சு கழும்பு மாதிரி ஆக்கிட்டு அதை அந்த இடத்துல தடவி வந்தோன்னா கரும்படை யாவும் சுகமடையும். 10லிருந்து 15 நாட்கள் பூசணும். வண்டு கடிக்கும், சொறி சிறங்கிருக்கும். இதை மருந்து பூச்சாக பூசலாம். மருதாணி இலை சிலவற்றை வாயில் போற்று மென்று துப்பினால் பற்களின் ஏறு பிரச்சனை மற்றும் வாய்ப்புண்கள் சரியாகும். அம்மை புண் ஆகியவற்றிற்கு இந்த இலையை அரைத்து நீரில் கரைத்து வடித்து வாய் கொப்பளிக்கிறது ரொம்பவும் நல்லது. மருதாணியின் முழு தாவரமும் மருத்துவ பயன் கொண்டது. அவற்றின் இலைகள், பட்டை, மலர், கனிகள் போன்றவை மருத்துவ பயன்களை கொண்டது. மருதாணி பூவை ஒரு துணியில் சுற்றி தலைமாட்டில் வச்சு படுத்தோன்னா நல்ல தூக்கம் வரும். பூவின் மனம் தூக்கத்தை வரவழைக்கும். உடல் சூடு மற்றும் மலச்சிக்கலால் வரும் கட்டிகளை உடைக்க அவரைக்காய் விதை எடுத்து மருதாணி இலை, கிராம்பு சேர்த்து அரைத்து கட்டிகள் மீது பூசி வெள்ளை துணியின் நடுவில் சீழ்வடிய துளையிட்டு கட்டி வர உடையும். கட்டிட்டு வந்தோன்னா கட்டி சீக்கிரமே உடையும். விரைவில் அந்த புண்ணும் ஆறிடும். மருதாணி இலையை நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி வெந்து வரும்போது இறக்கி ஆறியதும் அதை மை போல் அரைச்சி வச்சுக்கிட்டு துணியில் தடவி புண் மீது வச்சு கட்டிட்டு வந்தோன்னா ஆறாத புண்கள் கூட ஆறும். ஆன்மீகத்திலையும் மருதாணி வைக்கிற கைகள் ரொம்பவுமே அதிர்ஷ்டவசமாக சொல்லப்படுது. அதே மாதிரி அது ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கறதுனால நம்மளோட மன அழுத்தத்தை குறைத்து நம்ம எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்குது. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.